முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வருவது குறித்து கேரள ஆளுநர் சதாசிவம் தொலைபேசியில் கருத்து தெரிவிக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா இப்போ தொடர் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்போலோ மருத்துவமனையில். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன நீங்க பகிர்ந்துக்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், ஒரு மாசத்துக்கு முன்பு நானும் கேரள மாநில முதலமைச்சரும் 2 பேரும் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அவருடைய உடல்நிலை பற்றி மருத்துவர்களிடம் அங்குள்ள அமைச்சர்களிடம் தெரிந்து கொண்டு வந்தோம். அப்பொழுதே நான் மக்களுக்கு வேண்டிக் கொண்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கண்டிப்பாக அவர்கள் நல்ல பூர்ண நலம் பெற்று வீடு திரும்புவார்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நேற்று இந்த செய்தி கேட்டு அவர்களுக்கு திடீர் என்று ஒரு ஸ்ட்ரோக் அல்லது மாரடைப்பு என்று வந்தது என்று கேள்விப்பட்டு நான் கொச்சியில் ஒரு அலுவலக வேலையாக இங்கே உள்ளேன். மிகவும் வருத்தப்பட்டேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் இப்பொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையோடு நானும் வேண்டி அவர்கள் பூர்ண நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக அப்போலோ மருத்துவமனையில முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு சென்றீங்க. அப்ப உங்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதுன்னு பகிர்ந்துக்க முடியுமா? இல்ல, அப்போ அவங்களுக்கு நாங்க அவங்களுடைய நோயினுடைய என்ன நோய்ங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லா அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். அப்போலோனுடைய மூத்த பெரிய டாக்டர்கள், அதனுடைய சேர்மன் அவர்கள் பிரதாப் ரெட்டியும் கூட இருந்து தமிழக அமைச்சர்கள் எல்லோரும் அதை பற்றி தான் கூறிக்கொண்டார்கள். நாங்களும் இருவரும், நானும் கேரள மாநில முதல்வரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பொழுது ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தோம். நேற்று மாலை இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிகவும் நான் புதிய தலைமுறை மற்ற தொலைக்காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இத்தனை கோடி மக்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நானும் உள்ளேன். ஐயா, இப்ப முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள், முரண்பட்ட தகவல்கள்லாம் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம மருத்துவமனையிலிருந்து கொடுக்கிற அந்த அவங்களுடைய ரிப்போர்ட்டை தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற வதந்திகளை நாம் நம்பக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மன தைரியம் உள்ளதால் இத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் நமது நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து பிரதம மந்திரிகள் அவர்கள் வரை எல்லோரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக பூரண நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஐயா, எங்களுடைய இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.